வெளிச்சம் வந்துச்சு. அப்படியான ஆதியாகமம் முதல் அதிகாரம் சொல்லுது 1, 2, 3 வசனம். வாசிங்க அந்த வசனம் 1, 2 வசனம் ஆதியாகமம். என்ன என்ன பூமியான எப்படி இருந்துச்சு? ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப வெளிச்சம் யாருடையது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? ஆழம் இருந்தது, இருள் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனா தேவ ஆவியானவர் எங்க அசைவாடினாரு? ஆவியானவராய் அசைவாடினார். ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல என்ன இருந்தது? ஜலத்துல அவளை சொல்ல போறீங்க. தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தில் மேல என்ன இருந்துச்சு? யாரு அசைவாடி கொண்டு இருக்கா? ஆழத்துக்கு கீழே பாருங்க. சொல்ல நல்லா வாசிக்குமா. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. ஆழத்தில் மேல் இருள் இருந்தது. ஆழம், அதன் மேல் இருள் இருந்தது. ஆனா தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஸ்தோத்திரம். அப்ப என்னது? ஜலம் எந்த அளவுக்கு பார்வை தெரியுமா அத்தனை அளவுக்கு என்னது? ஜலம் ஃபுல்லா இருளாத இருந்தது. ஆனா ஜலத்தின் மேல தேவ ஆவியானவர் மட்டும் அசைவாடுகிறார். அப்ப அசைவாடுகிறவர் யாரு? தேவ ஆவியானவர். சரி, 3வது வசனம் சொல்லுது. அப்ப அவர் அவர் தான் வெளிச்சம். ஜலத்து மேல் இருக்காருல்ல, ஜலத்து மேல் இருந்தவர் யாரு? தேவ ஆவியானவர். அவர் தான் வெளிச்சம். அந்த இடத்துல மட்டும்தான் யார் இருந்து? அவர் தான் வெளிச்சமா இருந்தார். மத்த எல்லாமே டோட்டலா என்ன இருந்துச்சு? இருளா இருந்தது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? சோத்திரம். அப்ப என்னது? அப்ப உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அதே போலதான் இந்த நாளில கூட அப்ப வெளிச்சத்தை உண்டாக்கினவர் யார் அப்படின்னா ஆண்டவர். சோத்திரம். அப்ப வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஆண்டவர் தானே, வேற யாரும் இல்லையே. இல்ல ஆமா. சோத்திரம். அப்ப வெளிச்சம் சொல்லப்பட்டது. அப்ப இருள் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்ப இருள் இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். அப்ப இருள் தான் பூமியில் இருந்தது. அந்த இருள் மத்தியில தேவ ஆவியானவர் அசைவாடினார். அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறியது. ஸ்தோத்திரம். அப்ப அதே போல வாசிப்போம். சங்கீதம் 8:3 வாசிக்கலாம். இந்த வெளிச்சம் நம்மளும் இந்த பூமியில இன்னைக்கு இருக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா? உயிரோடு இருக்கிறோம். இப்ப நம்மளும் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமே. இல்ல 3ஆம் வசனம் மட்டும் போதும். அப்ப இந்த 8வது 3ஆம் வசனம் சொல்லுது, உமது விரல்களில் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. சோத்ரம். அப்ப இவைகளா அந்த பூமியில இருக்கிற எல்லா இங்கிருந்து பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? வானத்தை பார்த்தா என்னது? இப்ப என்னத்தை பாக்குறோம்? இங்க வெளிச்சம் தெரியுது. இப்ப மேகம் தெரியுது. இப்ப இந்த நம்மள என்னத்தை பாக்குறோம்? வானத்தை பார்த்தா இப்ப பாக்குற சூரியன் தெரியுது. ஒரு பிரகாசமான வெளிச்சம். ஒரே ஒரு சூரியன் பகல் வேலையில அது அவ்வளவு விதமா பிரகாசமா இருக்கு. பகல் வேலையில இரவு வேலையில பாக்குறோம் அநேக நட்சத்திரங்கள் இருக்குதா இல்லையா? இந்த நட்சத்திரங்களையும் யார் உண்டு பண்ணாரு? அது இருக்கா இல்லையா? இப்ப நம்மளும் ஒரு நாள் இருளான இருந்தோம். இப்ப வெளிச்சத்துக்கான வந்துடும். ஏசு 5க்கு வரையிலையா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? பிரகாச வெளிச்சமா காமிக்கணும். ஆண்டு விரும்புகிறார்.
ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விரும்புகிறார். எப்படி வேணும்? பிரகாசம் வேணும், நம்ம வீட்டில் வேணும், குடும்பத்தில் வேணும், வசிக்கிற பகுதியில் வேணும். ஒரு பிரகாசமான வெளிச்சமாய் பிறருக்கு என்ன பண்ணணும்? பயன்படணும். சோத்திரம். சூரியனை படைத்ததுக்கு நோக்கம் உண்டு ஆண்டவர். அதில் பார்க்குறோம் ஆதியாகமத்தில் பகல் வேளையில் அது பகலாக பார்க்குறோம். சந்திரனை படைச்ச ஒரு நோக்கம் உண்டு அல்லவா? இரவையும் பகலையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? பிரித்தார். அது இரவும் பகலுக்கான ஆளுகை செய்யக்கூடிய இரவு வேலையை ஆளுகை செய்வதற்காக சந்திரனையும், பகலை ஆளுகை செய்வதற்காக சூரியனையும் உண்டாக்கினார். அப்படி பார்க்குறோம்னா இப்போ அதே போல ஆண்டவர் அவைகளாம் ஒரு நோக்கத்தோட உண்டு பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு ஒரு நோக்கம் இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ நம்ம அந்த நோக்கத்துக்கு நம்ம அறிஞ்சிருக்கோமா? அதைத்தான் அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. அறிந்திருக்கிறோமா? வாசிங்க மறுபடியும் அந்த அதிகாரத்தில் 4:6 2 கொரிந்தியர்ல. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அறிவு? முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அல்லேலூயா. அறிவு நமக்குள்ள அந்த பிரகாசிக்கத்தக்கதான அறிவு, சோத்திரம், அந்த வேத அறிவு, அந்த ஞானம் நமக்குள்ள என்ன பண்ணணுமா? சோத்திரம். நமக்குள்ள என்ன பண்ணணும்? தெரியணும், வெளிப்படணும். சோத்திரம். வேதம் சொல்லுது தமது மகிமையின் அறிவாகிய, வேதம் சொல்லுது தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக ஆண்டவர் படைத்தார். சோத்திர. சந்திரனையும் சூரியனும் படைத்தார். அவருடைய பிரகாசம் வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம். இப்போ நம்மளை ஆண்டவர் எதற்காக தன்னுடைய கோத்திரத்து போன்ற நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக எதற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் அனைவரும் என்ன பண்ணிருக்காங்க? சோத்திரம். ஆழமா இருக்கிறாங்க. சோத்திரம். ஆழத்துல இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது சொல்லி வாசித்தோம் அல்லவா? அதே போல தலத்தின் மேல அசைவாடினார். சோத்திரம். இப்ப அதே போல நம்ம தேவ ஆவியார் நமக்குள்ள அசைவாடுகிறார். நம்ம வசிக்கிற பகுதியில், நம்ம இருக்கிற இடங்கள் என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. சோதரம். கார் இருள் சூழ்ந்து இருக்கிறது. நம்மளை ஒரு சேனைகளாக, தேவனுடைய தூதர்களாக பிரகாசிக்கும்படியாக நம்மளை என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அறிந்து அந்த அறிவு இருக்கா நமக்கு? சோத்திரம். எந்த அறிவு வேணும் நமக்கு? வேத அறிவு வேணும். சோத்திரம். இந்த வேத அறிவு இருந்தா தான் நம்ம என்ன முடியும்? பிரகாசிக்க முடியும். எப்படி பிரகாசிக்க முடியும்? நம்முடைய வசிக்கிற பகுதியில், நம்ம வசிக்கிற தெருவில், நம்முடைய இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம பிரகாசிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, வேத அறிவு. சோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். எரோமியாவில் 10வது அதிகாரம் 12 வசனம். 10:12. அதுக்கு முன்னாடி 21 வாசிங்க. ஏசையா 40:21 வாசிங்க. அதுக்கு முன்னாடி 40வது அதிகாரம் 21 வசனம் ஏசையாவில். அது போட்டு எரேமியா வாசிக்கலாம். ஆமா, 40வது அதிகாரம் 21 வசனம் ஏசையாவில். நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? ஆமென். சோத்திரம். இந்த 40வது அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்க, என்ன அறியணுமா நம்ம? சோத்திரம். அவர் என்னது? நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? சோத்திரம். நம்ம என்னத்தை இன்னைக்கு ஆண்டவருடைய வேத ஞானங்களை, வேத அறிவை, சோத்திரம், சைலண்டா இருக்குப்பா ப்ளீஸ். அப்போ நமக்கு அறிந்திருக்கிறோம், நம்ம எல்லா காரியம் தெரிந்திருக்கிறோம். நம்ம குறைஞ்சபட்சம் நல்ல வேத அறிவு தெரியுது. சோத்திரம். எல்லா சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம். வேத அறிவு இருக்குல்ல, நம்ம புதுசாக ஒன்று வரல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 5, 6 வருஷமா, 7 வருஷமா, 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். சோத்திரம்.
நம்ம எந்த காரியத்துல நீங்கள் அறியீர்களா, நீங்கள் கேள்விப்படவில்லையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா, பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களே. சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இன்னமும் நம்ம உணராம இருக்கிறோமா? நிறைய விஷயத்த, என்னென்ன விஷயத்த உணராம இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்முடைய தேவன் இருளா இருந்த இடத்தை வெளிச்சமாய் மாற்றினார். சோத்திரம். ஒழுங்கற்ற நிலையில் இருந்ததை அவர் என்ன பண்ணார்? சீர்படுத்தினார். பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, அதுக்கு அடுத்த வருஷம் 22 வருஷம் சொல்லுது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். சோத்திரம். அது ஜலத்தின் மேல் அசைவாடினார் அல்லவா? அதே போல இங்க அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டி கிளிகளை போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடாரமாய் விரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்களை செய்த ஆண்டவர் அவர் தான் செய்திருக்கிறார். இந்த பூமி உருண்டையா இருக்குது, எல்லாம் அந்த வேதத்துல நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாம் அறிந்திருக்கிறோம்னா எல்லாமே அது கரெக்டா இருக்கு. சோத்திரம். அறிந்திருக்கிறார். சோத்திரம். அதனுடைய வேலையை எல்லாம் நிலைத்திருக்குது. நாமளும் இந்த நாளில பூமியில ஒரு நாட்கள் அறியாம இருந்தோம். இப்ப ஆண்டவரை மெய்யான தெய்வம் அறிந்திருக்கிறோம். இப்ப அறிந்திருக்கிற நாம எந்த நிலையில் இருக்கு அப்படின்னா, நான் அந்த பூமியில எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, தரித்திரங்கள் வந்தாலும் சரி, ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லப்பட்டது போல எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணுமா? சோத்திரம். ஸ்திரப்பட்டு நிற்கணும். சோத்திரம். ஏசாயா சொல்றார், வானத்தை நிலைப்படுத்தினார். சோத்திரம். பூமியும் அஸ்திவாரப்படுத்தினார். சோத்திரம். என்ன பண்ணாரா? வானத்தை நிலைப்படுத்தினார், பூமியும் பூமி அஸ்திவாரப்படுத்தினார். வானத்தை நிலைப்படுத்தினாரா, பூமி என்ன பண்ணாரா? ஆமா, ஏசாயாவில் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். சோத்திரம். பாருங்க 24 வசனம், 14, 24. சாரி, வாசிங்க. 14, 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆமென். ஆண்டவர் எதற்காக இந்த வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினாரோ, சர்வத்தையும் நிலைப்படுத்தினாரோ, அதன்படியே கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்க்கிறார். சோத்திரம். இந்த காலசக்கரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் யாவையும் பூமி எல்லாற்றையும் அவர் என்ன எந்த நோக்கத்தோடு எதை நினைச்சு உருவாக்குனாரோ அது அப்படியே செயல்படுது. இது வரைக்கும் அப்படியே, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, கொஞ்சம் கூட மாறவும் இல்லை. சோத்திரம். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அப்படியே செய்யுது, அப்படியே நடக்குது. சோத்திரம். இன்னொரு வசனம் இருக்குது, வானத்தை நிலைப்படுத்தின அந்த வசனம் இருக்குது, அது கரெக்டாக தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல. சோத்திரம். இதோட பரவாயில்ல இருக்கட்டும். அதே போல அப்ப அப்படியே ஆண்டவர் என்ன நினைச்சாரோ அப்படியே பண்ணார். இப்ப அதே போல நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் தெரிந்து கொள்ளல. ரைட்டா? எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளல. இப்ப நம்மளே ஏதோ நோக்கத்துடன் முன்குச்சிருக்கிறார். ரைட்டா தப்பா? எல்லாரையும் ரசிக்கல, எல்லாருமே இங்கே சர்ச்சுக்கு வரல. இப்போ கூட எல்லாருமே வரல. இல்லை, நம்ம வீட்டில் ஃபேமிலி யாராவது வராங்களா? எல்லாருமே வரல. அப்போ நம்மளை மட்டும் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் அவர் வச்சுக்கார்ல. அப்போ அந்த அறிவு நமக்கு வேணும். சோத்ரம். என்னை குறித்து தேவன் ஏதோ ஒரு பிளான் வைத்திருக்கிறார். சோத்ரம். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நான் அறிய வேண்டும். அல்லேலூயா. சோத்ரம். இதுதான் நமக்கு வேணும். சோத்ரம். வேத திருவசனத்தின்படி ஆண்டவரே, நீங்க யாரு, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, என்னை காட்டில் எவ்வளோ படித்தவர்கள், எவ்வளோ மேதை உள்ளவர்கள், நாணவான்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டுட்டு அற்பமும் சொற்பமாக இருக்கிற எங்களை நீ தெரிந்து கொண்டீங்களே சொல்லி நாம் அவரிடத்துல அவர் எதற்காக அழைச்சிங்க என்பதை அறிந்து கொண்டு, எதற்காக தெரிந்து கொண்டீங்க, எதற்காக மீட்டு கொண்டீங்க, எதற்காக ரட்சித்தேன்னு சொல்லி அதை அறிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும். நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார், எதுக்காக ரட்சித்தா சொல்லுங்க? அதெல்லாம் வந்துட்டோம், அதெல்லாம் வந்தாச்சு.
கடந்து வந்துட்டோம். எதுக்காக ரட்சித்துக்காரு? அது வந்துட்டோம். இப்ப எதுக்காக நம்ம ரட்சித்துக்கிறார்? சோத்திரம். சோத்திரம். நித்தியத்துக்காக வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வத்தையும் உண்டாக்குனது அவர், எல்லாத்தையும் நிலைநிறுத்துறது போல மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிலைநிறுத்த பார்த்தாரு. அவன் நிலை நேர்மை நம்ம நிற்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான்? தடுமாறிட்டான். முதல் மனுஷன் தடுமாறிட்டான். அதனாலதான் போச்சு. சோத்திரம். இப்ப மறுபடியும் என்ன பண்ணாரு? அந்த மெய்யான இயேசு கிறிஸ்துவே இன்னைக்கு மெய்யான ஒளியாய் நமக்கு வந்து யோவான் வாசிக்கிறோம் அல்லவா, முதல் அதிகாரத்துல அவரே மெய்யாகவே இந்த உலகத்துக்கு வந்து அவரை நம்பி ஏற்றுக்கொண்ட யாவர் என்ன பண்ணுவாங்க? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி அப்படின்னு அந்த ஒளியா நமக்குள்ள வைத்து நிலைத்திருக்கும்படி, இருள் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்? எப்போதுமே பிரகாசமான வெளிச்சம் தான் தங்கி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் மெய்யான வெளிச்சமாய் மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா மீண்டும் இருளுக்கு போகாதபடி. சோத்திரம். மீண்டும் நம்ம இருளுக்கு போகாதபடி. யோவான்ல சோத்திரம் எட்டாவது அதிகாரத்துல 12ஆம் வசனம். ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமா, யோவான் 8வது அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதுக்குதான் நம்ம எந்த ஒளியை அடைந்திருக்கணும்? ஜீவ ஒளி, நித்திய ஜீவ ஒளி பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். சோத்திரம். அப்ப அந்த ஒளி நமக்குள்ள இருந்தா தான் சோத்திரம் நம்ம யாரா இருக்க முடியும்? எங்க போய் சேர முடியும்? தேவன் எதற்காக நம்மளை உண்டு பண்ணினாரோ, முதல் மனிதனை அவரோடு இசைந்து இருக்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்கும். சோத்திரம். பூமியிலும் இசைந்து இருப்போம். சோத்திரம். சிஸ்டர் சொன்னாங்களவா, சாட்சி சொன்னாங்கல்ல, பூமியிலும் நம்ம இசைந்து இருக்கணும். சோத்திரம். பூமியிலையும் தேவனோடு இசைந்து இருக்கணும். பூமியிலும் இசைந்து இருக்கணும். இந்த பூமியை விட்டு நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ள அப்படி இருப்போம், அவரோடு நம்ம போவோம். அல்லது பூமியில அவர் வருகைக்கு முன்னாடி நம்ம மரித்தாலும், அவர் வருகையில் அப்ப மரித்து போன சரீரமா இருக்கிற நம்முடைய சரீரம், மண்ணா இருக்கிற சரீரம் என்ன பண்ணும்? உயிரோடு எழும், உயிர்த்தெழும். சோத்திரம். இந்த ஜீவ ஒளியை நான் என்ன பண்ணும்? சோத்திரம். எனக்குள்ள இருக்கணும். சோத்திரம். அது இருள் அடையக்கூடாது. சோத்திரம். அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக சாரி கீழ் வசனமா. பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆமென். சோத்திரம். 14ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்குதா? நானே பாருங்க, சொல்லுங்க, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி எப்படி இருக்குது? உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். சோத்திரம். இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். சோத்திரம். எங்கிருந்து வந்தேன், இப்ப எங்க போறேன் என்பதை அறிந்தார். அதே போல அவரை பின்பற்றுகிற நாம் யார் என்பதை அறிந்திருக்கோம். சோத்திரம். நாம் இந்த பூமிக்குரியவர் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. யாருக்குரியவர்? நம்ம பரலோகத்துக்குரியவர் என்பதை என்கிற அறிவு நமக்கு இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அப்பத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க முடியும். பூமியில
நாம் 1000 வாட்ஸ் பல்பை போட்டு பிரகாசிக்க தேவையில்லை. தேவன் நம்மளை இந்த பூமியில பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எவ்விதமாக பிரகாசிக்க பண்ணுவார்னா, நாம் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறனோ அந்த அறிவின்படியே கிறிஸ்து நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 14 வசனம் நல்லா புரிஞ்சுங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும், அல்லேலூயா, என் சாட்சி உண்மையா இருக்குது. அதே போல நம்மளும் இந்த பூமியில நம்மளை குறித்து சாட்சி பிறருக்கு என்ன பண்ணோம்? மற்றவங்களுக்கு பைத்தியக்காரமா இருக்கும், சோதரம். மற்றவங்களுக்கு பைத்தியமா தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? பைத்தியமா தெரியும். என்னடா லூஸா அந்த ஆளு, இந்த ஆள் மெண்டலா, இந்த மனுஷி மெண்டலா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து நினைப்பாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், கர்த்தர் என்னை உண்டு பண்ணினார். அது முதல் மனிதனா இருக்கக்கூடிய மனுஷன் தொலைச்சிட்டான். இரண்டாவது வந்த ஆதாம் என்னை மீண்டும் பிடிச்சிட்டாரு, என்னை புதுப்பிச்சுட்டு என்னை புது மனுஷனா மாட்டிட்டாரு. நான் ஒரு புதிய சிருஷ்டி. நான் இப்ப எங்க போவேன்? இந்த பூமியில அவரோடு இருப்பேன். சோத்ரம். பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணலாம்? 2 வீலர் வண்டியில போனா பைத்தியக்காரன் தான். சோத்ரம். 2 வீலர்ல பைக்ல போனா என்னது? பைத்தியக்காரன். ஏன் சொல்லுங்க. சரி, அப்படியா? சோத்திரம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. வண்டியில் ஓட்டுனா நான் ஒரு இப்போ கூட அப்படித்தான். சோத்திரம். வண்டியில் ஓட்டினா என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். பின்னாடி உட்காந்துருக்காள் என்ன பண்ணுவாங்க? ஐயா வண்டி முன்னாடி பார்த்து ஓட்டுங்கய்யா. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் நீ வாட்ட கத்திட்டு போகிற, நீ வாட்ட என்ன பேசி ஏதோ பேசிட்டு போகிற, வண்டியை பார்த்து ஓட்டியா முன்னாடி பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம்? வெரி குட். சோத்ரு. இப்போதான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே போகிறது. சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு போகும்போது என்ன அர்த்தம்? சோத்திரம். அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம். சோத்திரம். மற்றவங்களுக்கு என்ன ஆகும்? பக்கத்தில் சிக்னல் வந்தோடனே நிற்பாங்க, இந்த ஆள் ஏன் இப்படி கத்துறான், என்னமோ பேசுகிறான், கத்துறான் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்மளை பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோத்திரம். என் காதிலே கேட்டுச்சு, மெண்டலு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். அவருடைய பார்வையில் பைத்தியம். சோத்திரம். நாம் கர்த்தருடைய பார்வையில். அல்லேலூயா. அப்போ இதுதான் நாம் சாட்சியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட நல்லா அந்த வசனம் நல்லா புரிஞ்சுங்க. 14 வசனம் நல்லா புரிஞ்சுங்க. என்னை குறித்து நானே சாட்சி இயேசு சொல்லுகிறாருங்க. அதே போல நம்மை குறித்து மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லப்படுகிறது. அவங்க சாட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஆள் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்மளை பைத்தியமாக தான் பார்ப்பாங்க. சோத்திரம். ஆனால் நமக்கு தான் தெரியும், நாம் இந்த பூமிக்குரியல் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள் என்று. அல்லேலூயா. இதை நாம் அறிந்திருக்கணும். சோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வேணும். அப்பத்தான் நாம் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு நம்ம போய் விண்ணப்பம் பண்றோம் அல்லவா, நிறைய காரியம் விண்ணப்பம். இயேசு நம்ம கூடவே இருந்தா, இயேசு நம்ம கூட இருந்தா விண்ணப்பம் பண்ணுவோமா? பண்ணுவோமா? பண்ணக்கூடாது? அப்பையும் பண்ணுவோம். ஏன்னா கேட்டதானே தருவாரு. ஆமா, அவரே பண்ணார். பிதாவிட கேட்டு அவருக்கு அவரே பண்ணிக்கிட்டார் இல்லவா? சோத்திரம். அப்ப அதே போலதான் அதனாலதான் நம்ம எப்போதுமே இயேசுவோடு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கிறவர்களாகும். எப்படி அந்நிய பாஷையில் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணணும்? ஒருத்தர் அப்படிதான் கேட்டாங்க. நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோத்திரம். தேவனோடு இருக்கிற உறவு. சோத்திரம். தேவனோடு இருக்கிற உறவு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நிஷாந்த் அவங்க மம்மி, அவங்க டாடி எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க. நிஷாந்துக்கு என்ன தேவைன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? நிஷாந்த் கேட்டா தான் அவங்க அம்மா மம்மி கொடுப்பாங்க. சோத்திரம். அதே போல ஏசப்பா நம்ம கூடவே இருந்தாலும் நாம் கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். சோத்திரம். அதான் கேளுங்கள் அப்பொழுது. அப்ப கூடவே இருக்கணும், கேட்கணும். அப்ப பிரகாசமான ஒரு காரியம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கூட எதை அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அறிஞ்சிக்கிறோம். நான் இந்த பூமியை விட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொள்ளப்போ அவரோடு இருப்பேங்கிறத அறிஞ்சுக்கணும். சோத்திரம். இந்த ஒரு அறிவு நமக்கு வேணும். சோத்திரம். அதே போல அந்த 11ஆம் வசனம் வாசிக்குமா? 11. அதற்கு அவன் இல்லை ஆண்டவரே என்றான். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே. ஆமென். சோத்திரம். இந்த ஒரு மனுஷியை பார்க்கிறோம்.
ஒரு மனுஷி இருக்கிறாங்க. அந்த மனுஷிகளுக்குள்ள என்ன இருக்குது? எல்லா விதமான காரியத்தில் தவறுகள் நடந்து போச்சு. அந்த காரியங்களெல்லாம் பிடிபட்டாங்க. அப்போ உடனே அந்த இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த மனுஷியை பார்த்து சொல்கிறார். என்ன மனுஷன்? அந்த மனுஷியை பார்த்து இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. மனுஷர்கள் எல்லாம், உலக மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சேர்ந்து இந்த மனுஷியை குற்றவாளி என்று தீர்த்தார்கள். அதுக்குரிய தண்டனையை கொடுக்கும்படியாக முன் வந்தார்கள் உலக மனுஷர்கள். ஆனா இவர் மட்டும் என்ன பண்ணாரு பாருங்க. இவர் மட்டும் என்ன பண்ணார்? இயேசு, ஆமா, இனிமே நான் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். சோதரம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலக மனுஷரெல்லாம் தண்டனை கொடுக்க முடியும் வந்தாங்களா? ஆனா இவர் என்ன பண்ணாரு? தண்டனை கொடுக்கல. என்ன பண்ணாரு? தண்டனை கொடுக்கல. அவர் என்ன பண்ணாரு? தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு, இனி இந்த பாவத்தை செய்யாத, உன்னுடைய பாவத்துடைய காரியத்தை நான் ஏற்றுக்கிறேன், நான் மன்னிச்சிடறேன். அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை தான். ஆனா ஆக்கணிக்குள் தீர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஆக்கணி தீர்ப்புக்குரிய தண்டனையா அவர் என்ன பண்ற? ஏசப்பா அவர் ஏற்றுக்கிட்டு, நான் இனிமே என்ன கூடாது, பாவம் செய்யாத. அப்ப அந்த பிறகு அந்த மனுஷி என்ன பண்ணா? பாவமே செய்யல. சோத்ரம். இப்ப அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவர் அறியக்கூடிய அறிவில் அறிந்ததுனால உலக மனுஷனுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் காணப்பட்டதுல. பூமியில இருக்கும்போது மனிதனாக இருந்தாரு. இப்ப அதே போல இந்த பூமியில நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நாமும் நம்ம வித்தியாசமாக காணப்படணும். சோதரா, நம்ம வித்தியாசம் வேணுங்க. அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அருவருப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன முடியாது, யாருமே அவங்களை என்ன முடியாது உலக மனுஷனை போல அவங்கள குற்றவாளியா வைக்க கூடாதுல்ல. அப்ப என்ன பண்ணதுக்கு? அது போல ஏசப்பா என்ன சொன்னாரோ அதே போல இனிமே என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாத. இந்த ஆக்கணை தீர்ப்புக்காக தான் இயேசு கிறிஸ்து உனக்காக பலியா இருக்கிறாரு. இனிமே நீ என்ன பண்ணு, உன்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. நான் ஒரு நாளில உடைய போல இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியாய் நாம் அந்த இடத்துல நான் என்ன பண்ணும், நிக்கணும். அவங்க நம்மளே பார்க்க மாட்டாங்களா? நாம ஒரு நாள் அந்த மனுஷனோட சேர்ந்து என்ன இருப்போம், சாராய கடையில் போய் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மனுஷன் பார்க்கப்ப நானும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த சாராய கடைக்கு போனேன். இப்ப நான் என்ன பண்ணல, அதை விட்டுட்டேன். அந்த மெய்யான தெய்வத்தை பிடிச்சிட்டு நான் விலகிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணு, நீ அதே போல இன்னும் தவறு பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம். நான் உதாரணத்துக்காக சொன்னேன், அப்படி சொன்னேன். சோத்திரம். அப்ப அதே போல இந்த காரியத்துக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம சாட்சியாக நம்ம காணப்படணும். சோத்திரம். சாட்சி சொல்லுவதற்கு நான் பண்ணணும், சாட்சியாக நான் நிற்கணும். சோத்திரம். அந்த மனுஷன் சாட்சியா சொல்லுவதற்கு நான் சாட்சியா நிற்கணும்னு நிற்க கூடாதான். அப்ப எப்படி நிற்க முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க முன்னாடி நம்முடைய காரியத்தை பார்க்கப்படுகிற போது, பின்வாழ்வும் பார்க்கப்படுகிற போது, நான் கிறிஸ்துவுடைய ஜீவியத்தை பார்க்கப்படுகிற போது, அந்த வாழ்வு ஒரு பரிசுத்தமான வாழ்வா இருக்கிறதை அவங்க என்ன பண்ணணும், காணணும். அவங்க கடைசி அந்த பாவத்துக்குரிய உச்சியமான அந்த கொடூரமான பாவத்தில் நிற்கப்படுகிற போது அந்த மனுஷிக்கு தன் உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வரப்படுவது. எப்படி அந்த மனுஷி ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை மன்னித்தாருன்னு சொல்லி எப்படி இரக்கம் பெற்றாலோ அதே போல பிறரும் இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம். அப்படிதான் நம்ம இந்த பூமியில என்ன பண்ணணும், சாட்சியா ஜீவிக்கணும். அந்த அறிவு நமக்கு வேணும். சோத்திரம். அது நமக்கு வேணும். சரி, வாசிப்போம். யோவான்ல அதே அப்போஸ்தலர் 17:24 சார், யோவான் வேணாம், 17:24 வாசிங்க. அப்போஸ்தலர் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஆமென். சோத்திரம். இந்த அப்போஸ்தலராகிய லூக்கா சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியாலே கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்பதையும் நாம் என்ன பண்ணோம். சோத்திரம்.